من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடப்பதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்துபாவில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவையான நாம் புரிந்து கொள்ள வேண்டிய எமது சந்தோஷத்தின் அடிப்படையாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே தெளிவாகவும் சுருக்கமாகவும் நோக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் பல்வேறுபட்ட அறிவியல் வளர்ச்சிகளும் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றங்களும் அதிகரித்து கொண்டு போகிற ஒரு காலமாக சூழலாக இருக்கலாம். மனிதர்கள் மண்ணிலே வாழ்வதிலிருந்து செவ்வாய் கிரகத்தில் வாழுவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிற அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்து அதன் முன்னேற்றங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் கண்டுபிடிப்புகள் ஊடாகவும் ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி போய் கொண்டிருக்கின்றன. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை இந்த வருடத்தில் வாழ முடியாது. இனிவரும் காலங்களில் கல்வியில் மறுசீரமைப்பு வேண்டும், வாழ்க்கையில் மறுசீரமைப்பு வேண்டும், மனிதர்கள் மாற வேண்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களும் மாற்றங்களும் திட்டங்களும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு சமூக மட்டங்களிலும் முன்னெடுக்கப்படுகிற இந்த சூழலில்தான் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சமுதாயமும் மிக பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சவால் தான் அதிகரித்து வருகிற குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சினைகள். அந்த பிரச்சினைகளுடைய விளைவுகள் குடும்பங்கள் பிரிந்து விடுகிற, விவாகரத்தை கோரி நிற்கிற, வாழ்க்கையின் வாழ வேண்டிய பருவத்தில் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயதில்
பிள்ளைகளை சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வளர்க்க வேண்டிய காலப்பகுதியில் கணவன் வேறு மனைவி வேறாக பிரிந்து வாழுகிற ஒரு சமூக சூழல் அதிகரித்து கொண்டு வருகிற ஒரு நிலையையும் கவலையோடு அவதானிக்க வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் இது குறித்து மிக பேச வேண்டிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்தந்த சமுதாயங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஈமானிய சமுதாயத்தை பொறுத்தவரை வாழ்க்கையின் அத்தனை விடயங்களுக்குமான வழிகாட்டல்களையும் தெளிவையும் வழங்குகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று மார்பு தட்டி சொல்லுகிற, பெருமையோடு பேசுகிற சமுதாயம் நாம். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய அண்மை கால கணக்கெடுப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிற தகவல்கள் மிக கவலை அளிக்கின்ற, மிக சோதனையோடு பார்க்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற பகுதிகளில் ஒவ்வொரு 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே இளம் வயதிலே திருமணத்தை விட்டு வாழுகிற, விவாகரத்து பெற்றிருக்கிற அல்லது கணவனை பிரிந்து வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு, அதிலும் குறிப்பாக 18 வயது தொடக்கம் 25 வயதுக்குட்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய, அதன் சந்தோஷங்களை உணர வேண்டிய, அதன் இன்பங்களில் லயித்து போயிருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கையின் உணர்வு பூர்வமான பருவங்களை அவர்கள் வெறுமனே தனிமையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஒரு மோசமான கணக்கெடுப்பு தான் இந்த வயதிலே வாழுகிற பெரும்பாலான விவாகரத்து பெற்ற பிள்ளைகள் ஒரு குழந்தையோடு அல்லது 2 குழந்தைகளோடு தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடுகள் அதிகமாக இருக்கின்றன என்று அண்மை காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த விஷயம் எங்களோடு எதை பேசுகிறது? இது பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எதிர்காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு வீட்டிலும் வயதுக்கு வந்த பெண் பிள்ளையையும் ஆண் பிள்ளையையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தந்தையும் தாயும், என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன, என் பிள்ளை எத்தனை ஆண்டு வாழ்வாள் என்கிற கண்ணீரோடும் கவலையோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, 40, 50, 60 வருடங்கள் குடும்பங்களாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலமும் விவாகரத்து வேண்டி வழக்கு வைத்தவர்களாகவோ, குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடத்தில் முறையிட்டவர்களாகவோ இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய கால சூழல், அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டமாக இருந்தாலும் சொல்லியாக வேண்டும். ஒரு வருடத்திற்கேனும் எந்த முறைப்பாடுகளும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், அவர்களுக்குள் வருகிற பிரச்சனைகளை அவர்களாகவே தீர்த்து கொண்டு ஒரு குடும்பம், ஒரு இளவயது உறவுகள் வாழ்வார்கள் என்றால் அது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற அல்லது அதிசயமாக நோக்கப்படுகிற ஒரு கால சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவு தூரம் வேகமாக நடக்கின்ற திருமணங்களும், வேகமாக பிரிகின்ற விவாகரத்துகளும் என்று சொல்லி இன்று குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. இதுதான் இப்படி என்று பார்த்தால் 50, 60 தாண்டி பேரப்பிள்ளைகள் கண்டு வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருப்பவர்கள் கூட வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி வழக்கு வைத்திருக்கிற சம்பவங்களும் எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் குறிப்பாக இல்லாமல் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கையை சின்னத்தனமாக நோக்குகிற, வாழ்க்கையை அற்பமாக பார்க்கிற ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, திருமண வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, நான் ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்திற்கு மாறுவதற்கான அடையாளமாக இஸ்லாம் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைகின்ற பருவ மாற்றத்தில் என் வாழ்க்கைக்கு தேவையான என்னுடைய உணர்வுகளை பூர்த்தி செய்கிற, என் ஆசைகளை பூர்த்தி செய்கிற, என் இச்சைகளுக்கு நான் தீனி போட்டுக் கொள்ளுகிற ஒரு இடமாக மட்டும் இஸ்லாம் திருமணத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிமுகம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை அறிமுகம் செய்கிறார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையைச் சேர்ந்தது. வமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த வழிமுறையை, என் மார்க்கத்தை
மார்க்கத்தை, மார்க்கத்தினுடைய ஒழுங்கை, சட்டத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்று அறிமுகம் செய்கிறார்கள். நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் அந்த தொழுகையை முடித்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எப்படி எனக்கு அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பாக நான் ஒரு இபாதத்திலே இருக்கிறேனோ அதே போன்றுதான் திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கின்ற ஒரு மணமகன் அந்த மணமகளை பொறுப்பேற்கிற அந்த நாளில் இருந்து அவளுடைய உணவு, அவளுடைய உடை, அவளுடைய உறைவிடம், அவளுடைய சந்தோஷம், அவளுடைய வழிகாட்டல்கள், அவளுடைய எல்லா விஷயங்களையும் நான் அமானிதமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிற உணர்வோடுதான் அந்த மணமகன் அந்த திருமண வீட்டிலே கையொப்பமிடுகிறார். அந்த கையொப்பமிட்ட நாளில் இருந்து அவன் உத்தியோகபூர்வமாக அந்த திருமணத்தை பிரிகிற வரைக்கும் அல்லது மரணித்து போகிற வரைக்கும் அவன் இபாதத்தில் இருக்கிறான், வணக்கத்தில் இருக்கிறான். எப்படி ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு ஜகாத், ஒரு ஹஜ்ஜி, ஒரு ஏனைய வணக்க வழிபாடுகள் அதை நான் வணக்கமாக செய்கிற பொழுது அது முடிவடைகிற வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய முறை பிரகாரம் நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவேனோ அதே போன்றுதான் திருமணம் என்று சொல்லுகிற வணக்கமும் அப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்க்கையின் அடித்தளத்தை மிக சரியாக இட வேண்டும் என்று பணித்தார்கள். துங்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பணத்திற்காக, அவளுடைய வம்ச பெருமைக்காக, அவளுடைய மார்க்கத்திற்காக என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை மிக நுட்பமானது, மிக அழகானது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள் ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ள பெண்ணை நீ மணந்து வெற்றி அடைந்து கொள் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வாழ்க்கையினுடைய அடிப்படை, திருமண வாழ்க்கையினுடைய மூலாதாரம், திருமண வாழ்க்கையினுடைய சிந்தனை ஒரு மார்க்கமுள்ள பெண்ணை, ஒரு மார்க்கமுள்ள மணமகனை தேடி முடித்து அதன் மூலமாக கட்டமைக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையினூடாகத்தான் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று விடப்படுகிற முதல் தவறு இங்குதான் ஆரம்பிக்கிறது. மணமகனுக்கோ மணமகளுக்கோ பொருளாதார வசதி இருக்கிறதா என்று தேடுகிற பெற்றோர், மணமகனோ மணமகளோ நன்றாக படித்திருக்கிறார்களா என்று தேடுகிற பெற்றோர், நல்ல குடும்பத்திலே இருக்கிறார்களா என்று பார்க்கிற பெற்றோர், அவர்களிடத்தில் மார்க்கம் சார்ந்த ஈமானிய அடிப்படை உணர்வு இருக்கிறதா என்கிற சிந்தனையை பார்க்க முடியாத நிலையில் தான் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே இன்றைய ஈமானிய பெற்றோர்கள் மாறி போயிருக்கிறார்கள். என் ஈமானிய சகோதரர்களே, நான் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த மிம்பர் மேடையில் இருந்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை திருமண வாழ்க்கைக்காக வரன் தேடுகிற, மணமகளை மணமகனை தேடுகிற ஒரு நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசுகிறேன், அமானிதமாக பேசுகிறேன். அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வருகிற மருமகனோ மருமகளோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தொழுகையாளிகளாக, அல்லாஹ்வை சுஜூது செய்யாதவர்களாக, அல்லாஹ்வை சிரம் பணியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த திருமணத்திற்கு சம்மதிக்காதீர்கள். நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய ஹக்கை பேணாத ஒருத்தன், தன்னை படைத்தவனை, தனக்கு பார்வையை தந்தவனை, கேள்வியை தந்தவனை, வாழ்க்கையை தந்தவனை, அறிவை தந்தவனை, ஆற்றலை தந்தவனை, இந்த உலக வாழ்க்கையின் அத்தனையையும் பிச்சையாக தந்தவனை வணங்கி வழிபடுவதற்கும் கண்ணியப்படுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் முடியாத ஒருத்தன் நிச்சயமாக உங்களுடைய மகனையோ மகளையோ சந்தோஷமாக வைத்திருக்கவே மாட்டார்கள், சந்தோஷமாக வைத்திருக்கவே மாட்டார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் வசதி வாய்ப்போடு இருக்கலாம், அவன் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், கோடி கோடியாக சம்பாதித்து கொட்டலாம், கார் வைத்திருக்கலாம், மாடி வீடு கட்டி இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், லட்சக்கணக்கில் ஆடு மாடுகளைப் போல சீதன சந்தையில் விலை பேசி விற்கலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை சுஜூது செய்யாத ஒருத்தனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பது ஹராம், ஹராம்.
ஈமானிய சூழலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வளர்கிற ஒரு பிள்ளையை, அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை அல்லாஹ்வை சுஜூது செய்யாத ஒருத்தனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே கட்டி கொண்டு போய் பால்கிணத்திலே தள்ளி விடுகிறீர்கள். விளைவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் அடிப்படை எதுவுமே இல்லாதவர்களை திருமணம் முடித்து கொடுத்ததனுடைய விளைவுதான் பிள்ளைகள் 6 மாதங்கள், 1 வருடம், 2 வருடங்கள் சேர்ந்து வாழுகிறார்கள். அதற்கு பிறகு அதே வீட்டிலே வந்துதான் காலம் முழுக்க இருக்கிறார்கள். அதே தாயும் தந்தையும் அதற்கு முன்னர் பிள்ளை வாழ வேண்டுமே என்ற கவலையை சுமந்தவர்கள் இவன் ஏன் வாழ்ந்தாள் என்ற கவலையோடு உள்ளத்திலே கண்ணீரை வெளிப்படுத்த முடியாமல் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கால சூழல் மிக அபாயகரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காதலின் பெயரால் சீரழிந்து போகிற இளசுகள், அதற்கு வழிவிட்டு கொடுக்கிற பெற்றோர்கள், அன்புக்குரிய தந்தைமார்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்ற வார்த்தை இன்று வெறும் காமங்களின் ஒட்டுமொத்த வார்த்தையாக மாறி போயிருக்கிறது. உடலை ஆசைப்படுகிற, உள்ளங்களின் உணர்வுகள் மறந்த, ஏதோ ஒன்றில் சேர்ந்து வாழ்ந்தால், தனிமையில் சந்தித்தால், அதை அனுபவித்தால் முடிந்து விட்டது என்கிற நிலையில் இருக்கிற ஒரு நிலையாகத்தான் இன்றைய காதல் மாறி போயிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவங்களாக தெளிவாக சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் கூட்டு மொத்தமாக இன்றைய காதல் மாறி போயிருக்கிறது. அடுக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே. எங்களுக்கெல்லாம் தெரியும், இணை வைத்தல் என்பது பெரும்பாவம் என்று விளங்கி இருக்கிறோம். இணை வைத்தல் என்றால் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்திற்கு அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு வந்து வைத்தால், அந்த அளவுக்கு நேசித்தால் அது இணை வைப்பினுடைய ஒரு வடிவம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட, இந்த உலகத்தின் உறவுகள் எல்லோரையும் விட, தாயை விட, தந்தையை விட, கணவனை விட, மனைவியை விட, பெற்றோரை விட, குழந்தைகளை விட அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். காதலிக்கிற ஒரு பெண், ஒரு ஆண் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகமே நீதான், இந்த உலகத்தில் எல்லோரையும் விட உன்னைத்தான் நேசிக்கிறேன், இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு தான் இருப்பேன். அல்லாஹுவை நேசிக்க வேண்டிய உள்ளம் அடுத்தவர்களின் நேசத்தால் நிறைந்து போதல் என்பது இணை வைப்பினுடைய முதல் அடையாளம். இதனுடைய விளைவு, இரவு முழுக்க கோல் பேசுகிறாள், இரவு முழுக்க கோல் பேசுகிறாள், இரவு முழுக்க தன்னுடைய காதலனோடு காதலியோடு உறவாடுகிறாள். காலையில் சுபகுடைய நேரம் தொழாமல் தூங்கி போகிறான் ஈமானிய சகோதரன். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவன் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற கடமை என்று உணர்ந்த நிலையில் எவன் ஒருவன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டு விடுவானோ அவன் காஃபிர் என்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார்கள், தொழுகையை வேண்டுமென்றே அது கடமை என்று தெரிந்து அதனுடைய நேரம் தவறி போகிற வரைக்கும் ஒருவன் தொழுகையை விட்டு விடுவானாக இருந்தால் அந்த நேரத்தில் அவன் மௌத்தாகி போனால் காஃபிராக மௌத்தாகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, காதலின் பெயரால் என் வாலிபர்கள், என் யுவதிகள் எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது இணை வைப்பு. மூன்றாவதாக தான் இந்த காதலின் பெயரால் நடக்கிற அநியாயங்களை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இதைவிட வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவுக்கு மோசமான விவாகரத்துகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரவின் தனிமையில், பகலின் தனிமையில் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று என் மகனும் மகளும், என்னுடைய சகோதரனும் சகோதரியும், என் வாலிபனும் என் யுவதியும் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு எல்லோருடைய அமானிதத்தையும் மீறிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் தந்தை பார்த்துவிடக் கூடாது, என் தாய் பார்த்துவிடக் கூடாது, என் சகோதரன் பார்த்துவிடக் கூடாது, என் சகோதரி பார்த்துவிடக் கூடாது, ஏன் வீட்டிலே இருக்கிற என் சொந்த தங்கை, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை, ஒரு 4 வயசு பிள்ளை கோல் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளே ஓடி வந்தால், போன் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளே ஓடி வந்தால் மறைத்துக் கொள்கிறாள் என் சகோதரி, மறைத்துக் கொள்கிறாள் என் சகோதரி. அன்புக்குரியவர்களே, ஈமான்
ஈமானிய உணர்வோடு பாருங்களேன், ஈமானிய உணர்வோடு பாருங்களேன். நான் செய்கிற இந்த தவறு பாவம் என்று தெரிகிறது, குற்றம் என்று தெரிகிறது. இந்த உலகத்தின் அற்பமான படைப்புகள், என் தாய், என் தந்தை, என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரும் பார்த்துவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேனே. என் ரப்பு, என்னை படைத்தவன், என்னை படைத்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிற என் பேரரசனாகிய அல்லாஹ் 24 மணி நேரமும் ஒரு வினாடி கூட தவறாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே. அந்த ரப்பினுடைய பார்வையை விட இவர்களுடைய பார்வை எல்லாம் உயர்ந்ததாக போய்விட்டதா? அல்லாஹுடைய பார்வை அவ்வளவு கேவலமானதா? கேவலப்படுத்துகிறார்களா இல்லையா? காதலின் பெயரால் கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? இது 3வது இணை வைப்பு, இது 3வது பெரும்பாவம். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. 4வதாக, என் தாயும் தந்தையும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி என் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. உன் தாயும் தந்தையும் உன் சகோதரனும் சகோதரியும் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் கஷ்டப்பட்டு உழைத்து உன் கையிலே ஒரு கையடக்க தொலைபேசியை அவர்கள் வாங்கி தருகிறார்கள். அவர்கள் நீ படிக்க வேண்டும், நீ தேட வேண்டும், வாசிக்க வேண்டும், நீ உலகத்தை அறிய வேண்டும் என்பதற்காக வாங்கி தருகிறார்கள் என்றால் அது வெறுமனே ஒரு கையடக்க தொலைபேசி அல்ல, உன் பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்பிக்கை. அது என் பிள்ளை வழிதவர மாட்டாள், என் நம்பிக்கையையும் அமானிதத்தையும் பாதுகாப்பாள் என்கிற பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கைக்கு நீ செய்கிற துரோகம், நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம், நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம். பெற்றோர் அல்லாஹுக்கு அடுத்ததாக, அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த பூமியில் நேசிக்கப்பட வேண்டிய உறவு பெற்றோர். அந்த பெற்றோர் நீ செய்கிற தவறையும் நீ செய்கிற பாவத்தையும் காதலையும் காணுகிற பொழுது நீ விட்டுவிடு என்று அவர்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் இல்லை, விட்டுவிட மாட்டேன் என்ற ஒத்தை காலிலே நின்று ஒற்றை மூச்சோடு நின்று அந்த திருமணத்தையோ அல்லது அந்த காதலையோ ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற போராட்டத்தில் துடித்து 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 அவமானத்தால் அப்படியே கருகி போய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்துதல், உக்கூக்குல் வாலிதைன். இந்த உலகத்தில் அல்லாஹ் அதனுடைய தண்டனையை இந்த உலகத்திலேயே தருகிற மிக பெரும் பாவம் அது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதனுடைய தண்டனையை தருகிற மிக பெரும் பாவம் அது. இப்படி ஒட்டுமொத்த பாவங்களின், பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவமாய் மாறிப்போய் இருக்கிற காதலை ஒரு கட்டத்தில் போராடி ஜெயித்து விட்டோம், வாழ்க்கையில் வென்று விட்டோம். என் தாயை அவமானப்படுத்தி, என் தந்தையை அவமானப்படுத்தி, என் குடும்பத்தை கேவலப்படுத்தி, என் சகோதரர்களை எல்லாம் சமூகத்தில் தலை காட்ட முடியாமல் மாற்றி ஏதோ நான் ஓடிப்போய் முடித்து விட்டேன் அல்லது வெற்றி பேசிவிட்டேன், இனி முடியாது என்கிற கட்டத்தில் வேண்டா வெறுப்பாக என் தந்தையை நிர்பந்தித்து, என் தாயை நிர்பந்தித்து இந்த திருமணத்தை முடித்து விட்டேன் என்று நினைக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு யுவதையும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் அல்லாஹுடைய பூமி. இது இந்த பூமியில் நடக்கிற அதிகாரம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அவனை எதிர்த்து அவன் தடுத்த அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு, அவன் பாவமாக்கிய அத்தனைவையும் பகிரங்கமாக செய்து கொண்டு நீங்கள் செய்கிற இந்த அநியாயத்தை அவன் கண்மூடி காதை மூடி மௌனமாக அங்கீகரிப்பான் என்று நினைக்கிறீர்களா? மௌனமாக பார்த்து கொண்டிருப்பான் என்று நினைக்கிறீர்களா? வல்லதீன கذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டு, எங்களுடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டு பாவங்களோடு வாழுகிறவர்களை நாங்கள் படிப்படியாக பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. 6 வருட காதல், 9 வருட காதல், 9ஆம் ஆண்டிலிருந்து காதலித்தோம், 10ஆம் ஆண்டிலிருந்து காதலித்தோம், பல்கலைக்கழகம் தாண்டி வந்து முடித்திருக்கிறோம். 6 மாதத்தில் விவாகரத்து, 1 வருடத்தில் விவாகரத்து. ஏன்? அண்மையில் ஒரு திருமணம் பிரிவுக்கு வந்தது. 9ஆம் ஆண்டிலிருந்து காதலித்திருக்கிறார்கள், 9 வருடங்கள் கழித்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். வரும் ஒரே மாதம் திருமணம் விவாகரத்துக்கு வந்திருக்கிறது. அதற்கிடையில் இதுவரைக்கும் அவர்கள் திருமண பதிவு கூட செய்யவில்லை.
அரசாங்க திருமண பதிவு கூட செய்யவில்லை, ஆனால் திருமணம் விவாகரத்துக்கு வந்து நிற்கிறது. என்ன காதல், என்ன நேசம்! உன் 10 வருட அன்பு, உன் 8 வருட அன்பு, உன் 7 வருட அன்பு, உன் வாழ்க்கையில் நீதான் வாழ்க்கை என்று ஓடி ஓடி உருகி உருகி போராடி போராடி காதலித்த காதலை 1 வருடம் உன்னால் தக்க வைக்க முடியவில்லை என்றால் ஏமாந்து போய்த்தானே இருக்கிறோம், ஏமாந்து போய்த்தானே இருக்கிறோம். இப்பொழுது புரிகிறதா? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் இந்த பூமியில், அல்லாஹ் ஒருத்தனுடைய ஆட்சி இந்த பூமியில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எதிர்த்து நிற்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்து நிற்கிறோமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறோமா? அல்லாஹ்வுடைய சட்டங்களை எதிர்த்து நின்றுதான் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்ந்து விட போகிறோமா? முடியாது சகோதரர்களே. சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் சட்டங்களையும் ஈமானையும் குழி தோண்டி புதைக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராகவே நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராகவே நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது இந்த அடிப்படையில் மிக வேகமாக கட்டமைக்கப்பட வேண்டியது, மிக நுட்பமாக கட்டமைக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு அற்புதமான மனிதர். அன்புக்குரியவர்களே, அவரை நினைக்கிற பார்க்கிற பக்கங்களிலெல்லாம் அவருடைய வாழ்க்கை வினோதமானதுதான், அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமானதுதான். ஒரு சமூக தலைவராக சமூக பொறுப்போடு குடும்ப உணர்வோடு இந்த பூமியில் எல்லா விதமான பொறுப்புகளையும் சுமந்து வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்தின் பின்னால் அவர்கள் தூங்கியது கிடையாது, அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. ஒரு போராட்ட தளபதியாக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு அகதியாக, ஒரு திட்டமிடலாளராக வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் பயணித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, நீங்கள் எந்த நேரம் கோபமாக இருப்பீர்கள், எந்த நேரம் அன்பாக இருப்பீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆயிஷாவே. எப்படி ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ்? ஆயிஷாவே, நீங்கள் கோபமாக இருக்கிற பொழுது இப்ராஹீமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வீர்கள், நீங்கள் அன்பாக இருக்கிற பொழுது முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வீர்கள். அதை வைத்து நான் புரிந்து கொள்வேன் ஆயிஷாவே, நீங்கள் கோபமாக இருக்கிற நிலையையும் நீங்கள் அன்பாக இருக்கிற நிலையையும் நான் புரிந்து கொள்வேன் என்கிறார்களே என் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையின் மிக அடிப்படை புரிதல், அன்புக்குரியவர்களே, மிக அடிப்படை புரிதல். அந்த புரிதல் எந்த அளவு ஆழமாக உள்ளத்தில் பதிகிறதோ ஒரு பெண்ணின் மீதான அன்பு ஆழமாக பதியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புக்குரியவர்களே, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களை ஆண்கள் பெண்கள் என்ற சோடியாக படைத்தது, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உருவாக்கியது. அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் மன அமைதியை அடைவதற்காக அப்படி படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தில் வாழ்க்கை சக்கீனத் என்று சொல்லுகிற மன அமைதியினுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்று அநேகமானவர்களுடைய வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. நிறைய பேர் பேசிக்கொள்வதை கேட்டிருக்கிறோம். வீட்டுக்குள் இருந்து வெளியில் வந்தால்தான் நிம்மதியாக இருக்கிறது, வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதியே கெட்டு போகிறது, சந்தோஷமே இல்லாமல் போகிறது. ஏன் வந்தோம் என்று போகிறது. வெறுப்போடு வருகிற பொழுது, கஷ்டத்தோடு வருகிற பொழுது வீட்டுக்குள்ளே போனால் இன்னும் நெருப்பை அள்ளி கொட்டியது போல இருக்கிறது. எப்போடா வெளியிலே வருவோம் என்று காத்திருக்கிறோம் என்று பேசிக்கொள்ளுகிற சகோதரர்களுக்கு இந்த வசனம் ஒரு பாடம், இந்த வசனம் ஒரு கேள்வி. அல்லாஹ் போய் சொல்கிறானா? அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யானதா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சோடியாக நாங்கள் படைத்தது லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தின் வாழ்க்கை தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்கள், குடும்ப வாழ்க்கை என்பது வெறும் பஞ்சனை மெத்தைகளில் வாழுகிற சந்தோஷங்களின் ஒட்டுமொத்த வடிவம் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்த நற்குணங்களின் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட
உயர்ந்த குணம் கொண்ட ஒரு மனிதரை இந்த உலகத்தில் யாரும் காட்ட முடியாது. ஏனென்றால் அர்ஷுடைய ரஹ்மான் அல்லாஹ், இந்த பூமியை படைத்த ரப்பு, அல்லாஹ்வின் தூதரை இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் ஒட்டுமொத்த நற்குணங்களின் வடிவமாக இருக்கிறீர்கள் என்று புகழுகிறான். அப்படி அல்லாஹ் புகழ்ந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் 9 மனைவிமாரோடு முரண்பட்டு கொண்டு 1 மாத காலம் பள்ளிவாசலில் தனிமையில் தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை விட சிறந்த கணவன்மார் இங்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதரின் மனைவிமாரை விட சிறந்த மனைவிமாரும் இங்கு கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதருக்கும் மனைவிமாருக்கும் மத்தியில் முரண்பாடுகள் வந்திருக்கிறது என்றால் அந்த முரண்பாடுகளை சகஜமாக நோக்க வேண்டியதும், அந்த முரண்பாடுகளை அமைதியாக கையாள வேண்டியதும், புரிதலோடு நோக்க வேண்டியதும் தான் ஒரு ஈமானியனுடைய கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் முரண்பாடுகள், எல்லாவற்றுக்கும் எதிர்த்து பேசுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை நடத்தி போய்க் கொண்டிருக்கிறார்கள். படையின் தளபதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். யுத்த களத்திற்கு பயணம், ஆயுதங்கள் ஏந்திய பயணம். சஹாபாக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். பாலைவன வழி, எல்லோரும் வெயிலிலே தத்தளித்து போய்கொண்டிருக்கிற நேரம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரோடு அந்த பயணத்திலே துணையாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் தாண்டி போகிறது. பாலைவன வெளியிலே போகிற பொழுது அன்னை ஆயிஷாவுக்கு ஒரு வினோதமான ஆசை ஏற்படுகிறது. யா ரசூலல்லாஹ், வெட்டை வெளியாக இருக்கிறது, நாம் இருவரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போமா, ஒரு ஓட்ட போட்டி வைத்து பார்ப்போமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தின் தலைவராக, படை தளபதியாக போய்க் கொண்டிருக்கிற அந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, நாமும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் ஒரு வேகமான பயணத்தில் போய்க் கொண்டிருக்கிறோம், ஒருவரை சந்திப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறோம், ஒரு தேவைக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் என் மனைவியோ உங்களுடைய மனைவியோ வாருங்கள் அந்த பார்த்துட்டு போய்விட்டு செல்வோம், வாருங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விளையாடி விட்டு செல்வோம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடையதும் உங்களுடையதும் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வின் தூதர் மிக கடுமையான சூழல். தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கத்திமு கத்திமு, கொஞ்சம் முன்னோக்கி செல்லுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அவர்கள் முன்னே சென்றதற்கு பிறகு தன் அருமை மனைவியோடு யுத்தகலத்தின் தளபதியாக ஆயுதங்கள் சுமந்து போகிற வேளையில் அல்லாஹ்வின் தூதர் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைக்கிறார்கள். என்ன விளையாடி இருக்கிறோம், என்ன விளையாடி இருக்கிறோம், எதை புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன். நான் எந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்து விட்டு வைத்தால் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். நான் ஒரு இறைச்சி துண்டை கடித்து விட்டு பாத்திரத்தில் வைத்தால் எந்த இடத்தில் அந்த முள்ளை நான் கடித்தேனோ அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து கடிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை விட புனிதர்களா இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதரை விட மனைவிமாரை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, அவர்களோடு நெருங்கி போகாத அளவுக்கு தற்பெருமை உள்ளவர்களா இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த புரிதலின்மைதானே அன்புக்குரிய சகோதரர்களே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இன்று நிறைய பிரச்சனைகள். மனைவியின் கஷ்டங்களை விசாரிக்க முடியாத, அவள் தேவைகளை நிறைவேற்ற முடியாத, அவள் என்ன சொன்னாலும் எரிந்து விழுகிற, வெளி பிரச்சனைகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அள்ளி கொட்டுகிற, வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் சோகங்களையும் மனைவிக்கு முன்னால் பாடுகிற, எல்லா சந்தோஷங்களையும் நண்பர்களுக்கு முன்னால் கொண்டு போய் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்க முடியும்? எனவே குடும்ப வாழ்க்கை என்பது அழகான, அமைதியான, நிம்மதியான ஒரு உறைவிடம். அதை சந்தோஷமாக மாற்றி அமைக்கிற பொறுப்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கையின்
மனமுறிவுகள் அதிகரித்து வருகிற இந்த சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான அம்சம், மனைவி என்பவள் ஒரு அமானிதம். மனைவி என்பவள் என் மீது சுமத்தப்படுகிற ஒரு அமானிதம். அமானிதம் என்கிற பொழுது வரும் பொறுப்பு என்ற ஒற்றை வார்த்தையால் கடந்து போகிற அமானிதம் அல்ல அந்த அமானிதம். நாளை மறுமையில் இந்த உலகில் அவளுக்கென்று நான் செய்த நன்மைகள் குறித்தும் தீமைகள் குறித்தும் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நிறுத்தி விசாரிக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த மனைவி என்கிற அமானிதம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேனா? இந்த அமானிதத்தை நான் சரியாக செய்திருக்கிறேனா? என் வீட்டு சூழலை சரியாக நான் கட்டமைத்திருக்கிறேனா? அன்புக்குரிய பெற்றோர்களே, இன்று நிறைய பேர் தொழிலுக்காக ஓடித்திரிகிறோம், வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, வெளிநாடுகளில் 10, 15, 20, 25 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சகோதரர்களை விழித்து நான் சொல்லுகிறேன், திருமணம் முடித்து ஒரு மாதத்தில், இன்னும் சிலர் ஒரு வாரத்தில், இன்னும் சிலர் ஒரு சில மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறி போய்விடுகிறார்கள். 2-3 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு மாத விடுமுறையில் வருகிறார்கள். ஒரு மாத விடுமுறை வந்ததிலிருந்து வீட்டுக்கு குடும்பங்கள் வருவார்கள், சந்திப்புகள் இருக்கும், நண்பர்கள் வருவார்கள். இப்படியே கடந்து போகும். தூங்குகிற இரவுகளும் குறைந்து கொண்டே போகும். நாட்கள் வேகமாக உருண்டோடி இடையில் அவர்கள் போய்விடுவார்கள். மீண்டும் 3 வருடங்கள் 4 வருடங்கள் உழைத்து 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 நான் எனக்கு தெரிய பிள்ளைகள் பிறப்பதற்கு பிள்ளை வயிற்றிலே இருக்கிற பொழுது வெளிநாடு போக ஆரம்பித்தவர் பிள்ளையினுடைய திருமணத்திற்கு கூட விடுமுறை பெற்றுத்தான் வந்திருக்கிறார் என்கிற தகவல்கள் கூட இந்த சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உறவுகளே, நான் தெளிவாக கேட்கிறேன், எதற்காக இந்த வாழ்க்கை? எதற்காக இந்த வாழ்க்கை? பெண் என்பவள் உணர்வுகளாலும் சதைகளாலும் அத்தனை அம்சங்களாலும் ஆளப்படுகிற ஒருவள் தானே. அவளுக்கென்ற ஆசைகள், அவளுக்கென்ற கனவுகள், உடலியல் தேவைகள் எல்லாம் இருக்கும் அல்லவா? எல்லா நேரமும் பெண் வீட்டிலே அடைபட்டு அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அவள்தான் பெண் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித்தரவில்லையே. அவளுக்கென்ற ஆசை இருக்கிறது, அவளுக்கென்ற உணர்வு இருக்கிறது, அவளுக்கென்ற கனவு இருக்கிறது. ஒரு கணவனை அவள் பொறுப்பேற்கிற பொழுது தன் தந்தையிடத்தில் தாயிடத்தில் அனுமதிக்க முடியாத பல சுகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவள் கனவுகளோடு வந்து சேருகிறாள். 20-30 வருடங்கள் 10-15 வருடங்கள் வீட்டோடு போராடி, பிள்ளைகளோடு போராடி, வெறும் பணத்தோடு வாழுகிற இந்த வாழ்க்கையால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? என்ன சந்தோஷத்திற்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள்? என்ன சந்தோஷத்துக்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள்? இருப்பதில் தவறு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை விட இந்த அமானிதம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அமானிதம். இந்த அமானிதம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அமானிதம். மிக தெளிவாக சொல்லுகிறேன், மிக தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு அத்தியாவசிய சூழ்நிலை இல்லாமல், ஒரு இக்கட்டான நிலைமை இல்லாமல், வருடக்கணக்கிலே திருமணம் முடித்த மனைவியையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனையும் விழித்து சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த அமானிதங்களை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் மிக கடுமையாக விசாரிப்பான், மிக கடுமையாக விசாரிப்பான். உங்களுடைய பணமும் யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய பதவிகளோ, உங்களுடைய பட்டமோ, உங்களுடைய காசோ, உங்களுடைய வாகனங்களோ, மாடி வீடுகளோ பயனளிக்காத அந்த நாளில் அல்லாஹ் உங்களை துருவி துருவி கேட்பான், துருவி துருவி கேட்பான். தவித்து துடித்து கொண்டிருக்கிற, இரவுகளின் தனிமைகளில் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற, தலையணைகளை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிற என் இளம் பிள்ளைகள், இளம் யுவதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு பயந்து வழி தவறிவிடக்கூடாது என்ற தன் தாய் தந்தையர்களுடைய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று தன் ஆசையை அப்படியே அடக்கி அடக்கி அடக்கி
கடைசியில் வெந்து தணிந்த காடுகளாக வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் இழந்துவிட்டு வரும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்க்கையின் தொலைபேசி அழைப்புகளோடு தொலைந்து போன வாழ்க்கையை சுமந்த என் யுவதிகளின் கண்ணீர் கதைகள் இந்த சமுதாயத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஈமானிய உறவுகளே, நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்வார்கள் அவர்கள்? அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கண்ணீரும் முறைப்பாடும் நினைக்கிறீர்களா? நீங்கள் செலவுக்கு அனுப்பிய ஒரு சில ஆயிரங்களால், நீங்கள் கட்டி கொடுத்த ஒரு சில வீடுகளால், வாங்கி கொடுத்த ஒரு சில அன்பளிப்புகளால் இந்த கண்ணீர் மூட்டுகிற நரகத்தின் நெருப்பை தணித்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹுடைய பூமி. மீண்டும் சொல்லுகிறேன், இங்கு அல்லாஹுடைய நீதி மட்டும்தான் நீதி. உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற ஒவ்வொரு மனைவியும் அல்லாஹுடைய அடிமைகள். தன் அடிமையை அன்போடு பார்க்கிற எஜமானன் அல்லாஹ், இரக்கத்தோடு பார்க்கிற எஜமானன் அல்லாஹ். அந்த அன்பாளன் இந்த அடிமைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை எல்லா காலமும் அங்கீகரிக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, மனைவிமாரை உணர்வுள்ளவர்களாக பாருங்கள். அவர்கள் அடிமைகள் கிடையாது. அவர்கள் உங்களுடைய அடிமைகள் கிடையாது. நான் சொன்னால் செய்ய வேண்டும், குந்து என்றால் குந்த வேண்டும், எலும்பு என்றால் எலும்ப வேண்டும் என்ற அடிமைத்துவம், ஆணாதிக்கம் இஸ்லாத்தில் கிடையாது. உங்களுடைய அமானிதத்தை அமானிதமாக பார்க்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈமானிய உணர்வோடு வளர்க்க வேண்டும். என் ஈமானிய சகோதரர்களே, மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைய விவாகரத்துகளின் மிக அதிகமான தலையீடுகள் அன்புக்குரியவர்களே, மூன்றாம் தரப்பு. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு குருவிக்கூடு போன்றது. அதற்குள் கல்லறின்பதற்கு யாருக்கும் அனுமதிக்க கூடாது. 4 சுவர்களுக்குள் நடக்கிற கணவன் மனைவிக்கான பிரச்சனை அவர்களோடு முடிந்துவிட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் கணவன் மனைவியை ஒரு அழகாக ஓமிக்கிறான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள், அவர்கள் உங்களுக்கு ஆடைகள். என் ஆடையில் பட்டிருக்கிற அழுக்கை அடுத்தவர்களிடத்தில் சொல்லி காட்டி, இதோ என் ஆடையில் ஊத்தை பட்டு விட்டது என்று நான் வெளியிலே இருந்து காட்ட மாட்டேன். நான் அதை மறைத்து கொண்டு கழுவிவிட்டு மற்றவர்களிடத்தில் வருவதைத்தான் நான் விரும்புவேன். அன்புக்குரியவர்களே, தெளிவாக சொல்லுகிறேன், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சொந்த தந்தையாக இருந்தாலும் சரி, சொந்த தாயாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் 3வது நபர்கள்தான். அவர்கள் எந்த காரணம் கொண்டும் அந்த குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக்கி வைக்கிற நோக்கத்திற்காக வேண்டியே அன்றே அவர்கள் தலையிடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு கணவனோ மனைவியோ எடுத்த எடுப்பில் அடுத்தவர்களிடத்தில் முறையிடுகிற, உம்மாவிடத்தில் சொல்லுகிற, பாப்பாவிடத்தில் சொல்லுகிற, நானாவிடத்தில் சொல்லுகிற, ராத்தாவிடத்தில் சொல்லுகிற கலாச்சாரம் குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுது வந்து விடுமோ புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, அந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். அதே நேரம் பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்து வைத்து விட்டால், ஒரு மணமகனுடைய கையில் மணமகளை தூக்கி ஒப்படைத்து விட்டால் உங்களுடைய கடமை முடிந்து விடுகிறது, உங்களுடைய பொறுப்பின் பெரும்பகுதி முடிந்து விடுகிறது. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. அதனால் தான் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒரு பெண் தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டுமா, கணவனுக்கு கட்டுப்பட வேண்டுமா என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுதல் தான் அவளின் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை என்கிறார்கள். எனவே ஒரு பெண்ணை திருமணம் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்கிறார், மாப்பிள்ளை என்ன செய்கிறார், எங்கு கூட்டி போகிறார், எங்கு போயிருக்கிறாய், எதற்காக போயிருக்கிறாய், ஏன் இவ்வளவு நேரம் போனாய் என்று சொல்ல கேள்விகள் கேட்கிற தகுதியை பெற்றோர்கள் இழந்து விடுகிறார்கள். பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது சமாதான நோக்கத்தோடு அதை உடன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக பெற்றோர்கள் போகலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய குடும்பங்களில் நடக்கிற வினோதமான விபரீதம் என்னவென்றால், குடும்பங்களுக்குள் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதை மூட்டி
தூண்டிவிட்டு சண்டையை உருவாக்கி கணவனை பற்றி மனைவியிடத்தில் தப்பாக சொல்லி மனைவியை பற்றி கணவனிடத்தில் தப்பாக சொல்லி அவனுடைய குடும்பத்தை பற்றி இவனிடத்தில் சொல்லி இவனுடைய குடும்பத்தை பற்றி அவனிடத்தில் சொல்லி இப்படியே பிரச்சனைகளை பொங்க வைத்துக் கொண்டிருக்கிற அதை ஒரு ஆபத்தான நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற குடும்ப உறவுகளை இன்று பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் மோசமான கருத்துக்களை சொல்லி குழப்பத்தை உருவாக்குகிற ஒருத்தன் எங்களை சார்ந்தவன் கிடையாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அதை சமாதானப்படுத்துகிற அதை ஒற்றுமைப்படுத்துகிற நோக்கத்தோடு அணுக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான கூற்றை சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, லைஸ குல்லு பைத்தின் புனிய அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது ஒரு சூழலில் இருக்கிற எல்லா திருமணம் முடித்த வீடுகளும் வெறும் அன்பினால் கட்டப்பட்டது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அன்பு என்பது அந்த வீட்டினுடைய ஒரு பகுதி தான். அதற்குள் பொறுப்புகள் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் தாக்கம் செலுத்தும். எனவே என் மீது இவர் அன்பில்லை, என் மீது இவள் அன்பில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும் குடும்ப வாழ்க்கை பிரிந்துவிட முடியாது என்கிற ஒரு ஆழமான கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை மிக அழகான ஒரு கூடு, மிக அழகான ஒரு வாழ்க்கை, சந்தோஷங்களின் உறைவிடம், இன்பங்களின் வாழ்விடம். அதை அனுபவிக்கின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கிற பொழுது, விட்டு கொடுப்போடு வாழுகிற பொழுது, அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், குடும்ப வாழ்க்கையின் 70% பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மறந்தது போன்று நடந்து கொள்வதும், கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மறந்தது போன்று நடந்து கொள்வதும். குடும்பத்தின் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி தூக்கி வைத்து கேள்வி கேட்க தோங்கினால், குடும்பத்தின் எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் அணுவணுவாக பார்த்து பிழை பிடிக்க தோங்கினால் எந்த வீடுகளும் இன்று சந்தோஷமாக இருக்க மாட்டாது, எந்த வீடுகளும் நிம்மதியாக இருக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, இல்லங்களை ஈமானால் கட்டி எழுப்புங்கள், இல்லங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனைகளால் கட்டி எழுப்புங்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நான் தொழிலுக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளை தொழுதானா, என் பிள்ளை நோன்பு நோற்றானா, என் பிள்ளை வணக்க வழிபாடுகள் செய்தானா, குர்ஆன் ஓதினானா என்று விசாரிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே இருக்கிறோம்? ஏன் சகோதரர்களே, என் பிள்ளை 6 வயது 7 வயது அடைந்ததற்கு பிறகு தொலை பழக்க வேண்டும் என்று பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு பள்ளி வாசலுக்கு கூட்டி வருகிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, சுபஹுக்கு பள்ளிக்கு வருகிறோம், ஒரு சில பேர் அல்லாஹ் அருள் பாலித்தவர்கள் வருகிற பொழுது வீட்டிலே என்னுடைய ஓயல் படிக்கிற மகன், 9ஆம் ஆண்டு படிக்கிற மகன், 10ஆம் ஆண்டு படிக்கிற மகள், யூனிவர்சிட்டியிலே இருக்கிற மகன் தட்டி எழுப்பி வா பள்ளிக்கு போவோம் என்று சொல்ல வக்கற்ற தகுதியற்ற தந்தையர்களாக இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களை வீட்டிலே சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி சகோதரர்களை வீட்டிலே நிம்மதியை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வை புறக்கணிக்கிறோமே. இதோ நான் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு போவீர்கள், மகனோ மகளோ மனைவியோ வீட்டிலே ஓடுகிற டிவியை பார்த்து கொண்டிருப்பார்கள், அதிலே போகிற சினிமாவை பார்த்து கொண்டிருப்பார்கள், நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் ரிமோட்டை தா என்று வாங்கி அதை ஓபன் விட்டு இனிமேல் இங்கு சினிமா பார்க்க கூடாது என்று கட்டளை விதிக்க முடியாத, அதற்கு தகுதி இல்லாத கோழைகளான தந்தைமார்களாக கணவன்மார்களாக இருந்து கொண்டுதானே அன்புக்குரிய சகோதரர்களே வீட்டிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடுகிறோம். வீட்டிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடுகிறோம். நான் வாங்கி கொடுத்த டிவி, நான் கரண்ட் பில் கட்டுகிறேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் காசு போட்டிருக்கிறேன், நெட்டுக்கு கூட நான் தான் காசு போட்டு கொடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லையே, என் அமானிதத்தை பற்றிய பயம் இல்லையே, என் ரப்பு கேட்பான் என்கிற உணர்வு இல்லையே, நரகத்தை பற்றிய சிந்தனை இல்லையே, என் பிள்ளைகளை சுவர்க்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஞாபகம் இல்லையே. கூ அம்புசக்கும் வாஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற உணர்வு இல்லையே. எப்படி சகோதரர்களை சந்தோஷமான இல்லத்தை கட்டி எழுப்ப போகிறோம்? தெளிவாக யோசியுங்கள், ஆழமாக யோசியுங்கள். மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் உறவுகளே, இது அல்லாஹுடைய பூமி, இது அல்லாஹுடைய ஆட்சி நடக்கிற பூமி. இந்த பூமியில் அல்லாஹுவை சார்ந்திருப்பவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுபவர்களும்
அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துபவர்களும் அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுபவர்கள் மட்டும்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் வாழ முடியும். மற்றவர்கள் குழப்பத்தோடும் அவதிகளோடும் கஷ்டத்தோடும் தான் இந்த பூமியில் வாழ முடியும். கஷ்டம் நிம்மதி என்பது வெறுமனே நான் வாழுகிற வீட்டிலோ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலோ செய்கிற தொழிலிலோ இல்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களின் அமைதி அல்லாஹுடைய நினைவில் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாடும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும்